Assalamualaikum friends, welcome to NJF Creation. இன்னைக்கு நம்ம சேனல்ல mayonnaise செய்ய போறோம் friends. வந்து ரெண்டு விதமா இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நாம ஈஸியா செஞ்சிடலாம். இது நார்மலாவே BBQ சிக்கன் நான் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா மேட்ச் ஆகும். mayonnaise வீட்டில் இருந்தாலே போதும், கிட்ஸுக்கு வந்து வேறு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, எல்லாத்துக்குமே நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யுது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். mayonnaise-க்கு நான் 4 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு சின்ன கப் அளவுக்கு பால் எடுத்து காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு, சுகர், உப்பு, லெமன் ஜூஸ், பால் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். பால் பார்த்திங்கன்னா நல்லா திக்கான பாலாக இருக்கணும். நான் காய்ச்சி ஆற வச்சு இதை 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஆயிலை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்க ஆயில் பார்த்தீங்கன்னா நான் 3 தடவையாக நான் சேர்த்துருக்கேன். இதில் 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 லிட்ரு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் சின்ன கப் அளவுக்கு தான் இன்றைக்கி பால் எடுத்திருக்கேன், அதனால் அதே அளவுக்கு நான் ஆயில் எடுத்திருக்கேன். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆயில் இருக்குது, அதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா திக்காக வந்துருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ திக்காக இருக்குது. இப்போ நாம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது இருக்கட்டும், நம்ம ரெண்டாவது டைப் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நான் 4 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், 200 ml ஆயில் எடுத்திருக்கேன், 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இப்போ 2 முட்டைக்கு 200 ml ஆயில் எடுத்துக்கணும். 1 முட்டை எடுத்திங்கன்னா 100 ml ஆயில் எடுத்துக்கோங்க. முட்டையில் வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாலாம் பிரிக்காமல் நம்ம அப்படியே சேர்த்து தான் mayonnaise ரெடி பண்ண போகிறோம். நம்ம இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். ஆயிலை தவிர மீதி எல்லாத்தையுமே நம்ம அதை சேர்த்து அரைச்சிக்கலாம். ஆயில் இருக்கட்டும், முட்டை கொஞ்சம் நேரம் அடித்ததுக்கு பிறகு தான் நம்ம ஆயில் அது கூட சேர்க்கணும். முட்டையை சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் ஆயிலை மட்டும் குறைச்சிடாதீங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஆயிலை குறைச்சி சேர்க்கக்கூடாது. குறைச்சி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வராது. இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இது அரையணும். நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம்.
பாருங்கள் நல்லா திக்காக வந்துருச்சு நம்மளுக்கு. இது நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக மயோனைஸ் ரெடி பண்ணிடலாம். முட்டை சேர்க்குறமே ஸ்மெல் எதுவுமே இருக்குமோ அப்படின்ட்டுலாம் நீங்கள் பயப்பட வேணாம். ஸ்மெல்லாம் எதுவுமே இருக்காது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக 2 மயோனைஸுமே நம்ம ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் சவர்மாக்கு இந்த மயோனைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக கார்லிக் ஒயிட் சாஸ் அரைக்கணும்லாம் தேவையில்லை. இதை யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வெளியில் வைக்கக்கூடாது. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.